Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி இன்னைக்கு டே 79 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் நிறையாவே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 78 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 79. அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் தான் டிசைன் போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு பார்டர் டிசைன் தான். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே ஈஸி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஈவன் உங்களுக்கு செயின் ஸ்டிச் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரி லேஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸுக்கு வாங்கி ஒர்க் பண்ணதோட ரிமைனிங் பீஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி லேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆரி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லேஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆரி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வாங்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லேசஸ் கூட வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இதை ஸ்டிச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வீட் பீட்ஸோட ப்ரைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் 8 rupeesக்கே கிடைக்குது. அண்டு உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து தான். அண்டு நமக்கு சின்ன பேக் பார்த்தீங்கன்னா 8 rupeesக்கே கிடைக்குது. ஸோ நீங்கள் இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்டு இந்த மாதிரி நான் ஒரு கிளாத்தில் தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் அது கூட ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். சர்க்கிள் ஷேப் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 rupees தான் பட்ஜெட். ஸோ 50 rupees பட்ஜெட்டில் அழகான ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம ஜரி த்ரெட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, செயின் ஸ்டிச் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட முந்தின வீடியோவில் கிவ் அவே சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோஸ்க்கு முன்னாடி. ஸோ கிவ் அவே சொல்லியிருந்தோம். டே 77 பார்த்திங்கன்னா நம்ம கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம். அண்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அனுப்பி வைக்கிறதா இருக்கிறேன். ஸோ கிவ் அவேல நீங்கள் வந்து தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு கிவ் அவே பற்றி தெரியணும் அப்படின்னா டே 77ஓட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் கிவ் அவே பற்றி நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுபடி பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சே பண்ண போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஸோ B7000 க்ளூ எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes அப்படியே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பீட்ஸை நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே சிம்பிள். அண்ட் நீங்கள் வேணும்னா ஆரி பீட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரி லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஆரி பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட லேஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் ஸ்டிச் பண்ண தான் முடியும். ஸோ ஆரி பீடு வந்து ஒரு ரோ நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோ நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். அதையுமே நீங்கள் ஸ்டிச் தான் பண்ணணும். ஸோ ஆரி பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். 1 by 1 எடுத்து பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும், ப்ளஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி லேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லேஸை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து லேஸ் இருந்ததுனால நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களால் ஈஸியாக பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கோட பீஸ் வந்து ஒரு சைடில் டேராக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து அதை கட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த ஆரி லேஸில் இருக்கக்கூடிய ஆரி லேஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கில் தான் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க, நெட் ஃபேப்ரிக். ஸோ நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணலை அப்படின்னா எல்லாமே வந்து இதாகி வந்துடும், கட்டாகி வந்துடும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் ஒரு எண்டு ஃபேப்ரிக்கோட அந்த எண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்குது. ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட 3 சைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்
இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வீட் பீட்ஸ் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணாலே போதும். வீட் பீட்ஸ் இருந்தாலே உங்களால் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க முடியும். ஸோ வீட் பீட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து 3 சைட்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டல் ஸ்டோன்ஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட பட்ஜெட் 50 ருபீஸ். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து 100 ருபீஸ் வேணும், ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். அண்டு பக்கத்தில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாரோட ஹாஃப் மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். 30 ருபீஸ்லேருந்தே இருக்குது. நீங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு டேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம வந்து 100 தான், 100க்கு மேலே பண்ணுறதில்ல, 100 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுங்கள் அண்டு ஆரி சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் 30 டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 30 டேஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அண்டு அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து 100 டேஸ் சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 31லேருந்து கண்டினியூ பண்ணி 100க்கு போயிட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 79. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம 100 வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரி நீடில் கேட்குறீங்க. ஸோ ஆரி நீடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 டேஸ் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். அண்ட் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த 100 டேஸ் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே போட போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த 100 டேஸ் முடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த 100 டேஸ் முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சேனல் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கையால் இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்றபடி ஒர்க் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் நிறைய இருக்கும், எந்த ஒர்க்குமே பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த டிசைனை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்குது, பட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதே டிசைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாத ப்ளவுசஸுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், ப்ளஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸுக்குமே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா அந்த ஹாஃப் ஃப்ளாருக்கு கீழேயும் நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி B7000 தான் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா B7000 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். ப்ளஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது ஸ்டெயின்ஸ் அங்கே இங்கே பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக B7000 யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பட் B7000 அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா B7000 நிறைய அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு உடனே பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. B7000 ஒரு அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஓரளவுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் போதும், அப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஃபைனல் லுக் இப்படி இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கல. அண்டு எனக்கு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு 2 டேஸாக டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸோட கழுத்துகளுக்கு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் வந்து மறக்காமல் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா திரும்ப சொல்கிறேன். ஸோ 9159672563 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணால் போதும்.
யார் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். 1 வீக்கில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆரி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணால் போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஒரு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி அவங்களோட ப்ளவுஸுக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும்னு ஐடியா கேட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்டு மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு டே 80 நம்ம பார்க்கலாம் புது டிசைனோட. ஸோ பாய்.